ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். சோள பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன். இது வந்து வெள்ளை சோளம் பாருங்க, வெள்ளை சோளம். ஒரு 1/4 டம்ளர் அரிசி சேர்க்குறேன். புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது உளுந்த சேர்த்துடலாம். இதிலேயே பாருங்கள், சோயா கொஞ்சமாக இதில் சேர்க்குறேன். இதையை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கல் இல்லாமல் நான் வந்து எனக்கு அரிக்க தெரிஞ்சிச்சு, அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். உங்களுக்கு அரிக்க தெரியலன்னா ஃபஸ்ட்லேயே கல் இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த சோளத்தை. இப்போ நான் 4 தடவை கழுவிட்டேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரியே தான் இது ஊறணும், நல்லா ஊறணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஊறின பின்னாடி அரைச்சி எடுத்துக்கலாம். சோளம் ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து பாதி பாதியாக தனியாக எடுத்துக்கலாம். இப்படி பாதி பாதியாக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்த பின்னாடி மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து நல்லா புளிக்கணும். புளிச்ச பின்னாடி ஊற்றினாதான் நல்லா இருக்கும். இப்போ இந்த சோளத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் வெல்லம் இதுக்கு சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான வெல்லம் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏலக்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையில்லை, சோள பணியாரத்துக்கு தேவையில்லை. அதனால் நான் வந்து அப்படியே அரைக்கிறேன். தேவைப்பட்டால் அரைச்சிட்டு, ஏன்னா இந்த தூள் வெல்லம் வந்து இலகும். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த வெல்லம் போட்டதையும் அரைச்சாச்சு. இதையும் பாத்திரத்தை சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிடாதீங்க. தண்ணி பத்தலைன்னா கூட அப்புறம் ஊற்றி அரைச்சிக்கலாம். அதனால தான் நான் வெல்லம் போட்டு கொஞ்சமாக விட்டேன். இனிப்பு பத்தலை, நான் மறுபடியும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாவும் நல்லா கலந்து விட்டாச்சு. செய்யும் பொழுது இனிப்பு சுவையை கூட்டுறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இப்படியே மூடி வச்சிடலாம். அந்த மாவு வந்து இனிப்பு இல்லாத மாவு நல்லா புளிக்கணும். இது வந்து சும்மா ஒரு பிஞ்சுன்னு சொல்கிற மாதிரி, அது மாதிரி சும்மா லைட்டாக புளிச்சா போதும். அப்போ தான் நல்லா இருக்கும். உடனே செஞ்சால் கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும். உடனேவும் செய்யலாம், தப்பு இல்லை ஒன்றும். இப்போ இதையும் மூடி வச்சிடுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளார எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. மாவு புளிச்ச பின்னாடி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உளுந்து, கடலைப்பருப்பு நம்ம தாளித்து கொட்டும் பொழுது அதை சாப்பிடும் பொழுது நல்லா கடிப்பட்டு முறுமுறுன்னு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் தாளித்து போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவை கலக்கிக்கலாம். ஒரு பணியார கல்லை எடுத்து எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் சூடாகிடுச்சு. மாவை கலக்கின பின்னாடி அதில் ஒரு பாதிக்கு மேலே அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம்.
ஒரு சைடு வேகட்டும், திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடும் வேகட்டும். வெந்துருச்சு. இப்ப எடுத்து போட்டுக்கலாம். தாளிச்ச பணியாரம் செஞ்சாச்சு. இப்போ இனிப்புக்கு எடுத்து வச்சோம்ல, அது இருக்கு. அந்த மாவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியா இருக்கு. இப்போ இதில் நான் எள்ளு வறுத்து வச்சிருக்கேன். இது தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இதில் ஒரு பிஞ்சு வந்து நான் சோடா சேர்க்குறேன். இனிப்பு கொஞ்சம் நல்லா மெது மெதுன்னு இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் இதில் நட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா துருவியும் போட்டுக்கலாம். அதெல்லாம் தேவையே இல்லை. இது மாதிரி செஞ்சாலே நல்லா இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். அது மாதிரியும் செய்யலாம். இது சோள பணியாரத்துக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. இது மாதிரி போட்டாவே நல்லா இருக்கும். அந்த எள்ளெல்லாம் போட்டு கலக்கும் போதே எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். சூடு ஆகட்டும்னு. சூடு நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஊற்றிக்கலாம். வேகும் பொழுது அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெயை வந்து வேகிறதுக்கு அளவாக ஊற்றிக்கங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றி செய்யறதுனாலும், குட்டீஸுங்களுக்குலாம் நெய் ஊற்றி கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். வேகட்டும். இதையும் ஒரு சைடு வெந்துருச்சு. நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இது இனிப்பு பணியாரம். ரொம்ப அனல் வந்து ரொம்பவே குறைவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இதுவும் வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். நல்ல சுவையான ஹெல்த்தியான சோள பணியாரம், இனிப்பு காரம் தாளிச்சு போட்ட பணியாரம் ரெண்டுமே செஞ்சாச்சு. ரொம்ப இட்லி தோசை இது மாதிரியே செய்யாம நீங்க வந்து இந்த சோளத்துல வெள்ளை சோளம் சிவப்பு சோளம் எதுல வேணாலும் செஞ்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்க குழந்தைங்க நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கார சட்னி நான் செஞ்சு வச்சுருக்கேன். கார சட்னி பெரும்பாலும் பிடிக்கும் எங்கள் வீட்டில். தேங்காய் சட்னி இதை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. இது இனிப்பு பணியாரம், இது கார பணியாரம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.